ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் முழுசும் ஒரு ப்ளவுஸை முடிக்க முடியாமல் நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லர்ஸ்லாம் எப்படி கடகடன்னு நிறைய ப்ளவுஸ் தைக்கிறீங்க நீங்கள் டவுட்டோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லைனிங் ப்ளவுஸில் கையை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப லைன் பை லைனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கை, அப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் பேக்கு, அப்படி அந்த மாதிரி அந்த லைனில் தான் நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் ஏற்கனவே கைக்கு ஒட்டு கொடுக்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டிங்கில் அது வந்துடும். அதை ஒட்டு நம்ம எப்படி கொடுக்குறேங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இதே மாதிரி தான், இதே ஸ்டெப்பில் தான் நான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் கொடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம லைனாக அழகாக பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும்னா இந்த வீடியோஸ் ரொம்பவே புரியும். நல்லாவே வீடியோ பாருங்கள். இதை 2 கைக்குமே ஒரே டைம்லேயே நான் ஒட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அப்படின்னா மட்டும்தான் எனக்கு குழப்பம் வராமல் ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இதை கவனமாக பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு கைக்குமே நான் ஒட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரிம் பண்ணிக்கலாம் வேண்டாம். இப்போது உங்களோட லைனிங் பீஸை நான் தூக்கி இனிமேல் அட்டாச் பண்ண போகிறேன். நான் கை ரெண்டுமே லைன் பை லைனாக ஸ்டிச் பண்ணுவேன். அது நீங்கள் உங்களுக்கு என்னோடய முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதை எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைன் ஒரு கையை நீங்கள் ஸ்டிச் பண்ண உடனே அடுத்த கையை நீங்கள் ஃபூட்டரை விட்டு எடுக்க வேண்டாம். லைனிங் பீஸில் ஃப்ரண்ட் பேக் எது முடிஞ்சிருக்கோ அதே தான் நீங்கள் திரும்பி வைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எது முடியுதோ அதை தான் நீங்கள் திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா இனி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரண்ட்டு கிராஸ் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது மாறாது. நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ண பின்னாடி என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் அது ரொம்பவே சரி பண்ண முடியாமல் நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதை பிரித்து தைச்சிட்டே இருப்பேன். அந்த ஃபால்ட்டு இந்த மெத்தடில் கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முடிஞ்சுது, அதாவது முக்கியமான ஸ்டெப் முடிஞ்சுது. இனி அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை அழகாக ட்ரிம் பண்ணி ஒரு உரமாக வச்சிடலாம். அழகாக மடித்து வைங்க, அப்போ தான் இப்போ தைக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இனி ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாமா? ஃப்ரண்ட் பீஸில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். கிராஸ்லாம் கட் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய கட்டிங்கில் அது அப்படி தான். நான் முதல்ல எல்லாமே ட்ரிம் பண்ணி ஓரமாக வச்சுருவேன். இதே கிராஸ் பீஸை இன்வெசிபிளாக நான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும் என்னோடய மெத்தட் அப்படி தான். பூனம் சாரியாக இருந்தாலும் சில்க் சாரியாக இருந்தாலும் எதுக்குமே ஒரே மெத்தடு தான். இன்வெசிபிளாக தான் இருக்கும் நெக் ஃபினிஷிங். அதே சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி தான் நான் அதை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை முறையாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் இருக்குது, லாங் வீடியோவும் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இதே சேம் மெத்தட் தான். அதை நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி நெக் ஃபினிஷ் கொடுத்தாலுமே இந்த கட் கொடுக்க மறந்துடாதீங்க. அதுதான் நம்மளுடைய நெக்கோட ஷேப்பை அழகாக எடுத்து காமிக்கும். இந்த கட் கொடுத்து தான் கண்டிப்பாக திருப்பணும். இந்த மெத்தடில் 2 பக்கமும் நீங்கள் கட் கொடுத்துக்கணும். திருப்பி அடிச்சிங்கன்னா ஓரம், அதாவது படிமான தையல் கம்பல்சரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச்சு தான். நீங்கள் டபுள் ஸ்டிச்சும் கொடுக்க வேண்டாம், ஹெம்மிங்கும் கொடுக்க வேண்டாம். பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நெக் ஃபினிஷிங்கில் எதுவுமே இருக்காது. ஷோல்ட்ரு பொறுத்துறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும், அதாவது இன்னொரு ஃப்ரண்ட்டும் நீங்கள் அழகாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பேக் தான் பொருத்த போகிறோம். நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ண அப்புறமா நீங்கள் அந்த சைட்லாம் பொறுத்துறீங்கல்ல, அப்போது ரொம்ப கவனமாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரு இடத்துல லைட்டாக கிளாத் இழுத்தாலுமே ஃபுல்லாக சொதப்பிடும். உங்களுக்கு ஒரு இடத்துல இழுத்துக்கிட்டு நிற்க மாதிரி ஃபினிஷ் ஆகாது. எல்லா இடமும் அதில் ஏதாவது ஒரு குட்டி மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக அதை கரெக்ட் பண்ணி பொருத்தி விட்டுருங்க. இதோட வேலை முடிஞ்சுது. இனி பேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸ் எடுக்க போகிறோம். வேறு எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி லைன் பை லைனாக வேகமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் பீஸை ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த மாதிரி நெக் ஃபினிஷ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா மட்டும்தான் ரவுண்ட் ஷேப் சூப்பராக வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஒருவேளை எனக்கு பழகிடுச்சா என்னன்னு தெரியல. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வாய்ப்போ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ், இன்னொன்று கிராஸ் பீஸ் ஏன்க்கா அட்டாச் பண்ணலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலனாலும் ஒன்று தான். ஏன்னா நம்ம இன்விசிபிளாக தான் வைக்க போகிறோம்.
அதோட கிராஸ் அந்த சிலும்பல் எதுவுமே வெளியே தெரிய போகிறது இல்லை. அதனால் நான் அப்படியே வச்சு எனக்கு ஓகே அது அப்படி தான் அது ஓகே தானே, அது சிலும்பல் தெரியலங்கும்போது எப்படினாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அதை வச்சு விட்டுறது. சேம் மெத்தடு தான். அதே படிமான தையல் போட்டு அழகாக கட் கொடுத்து திருப்பி நான் நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இனி சுற்றி பொருத்தி எடுத்துக்க போகிறோம். பொருத்தி எடுத்துகிட்டு இனி ப்ளவுஸ் இவ்வளோ தான். இந்த பொருத்துறது லைனிங்காக்கும் நார்மல் ப்ளவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான். இனி நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் எப்படி லைன் பை லைனாக ஸ்டிச் பண்ணுவீங்களோ சேம் மெத்தடில் கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கை தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து பேக்கில் 1.5 இன்ச்சு பட்டிக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதை ஏற்கனவே நம்ம ஸ்டிச்சிங்கில் நாட் கொடுத்துருப்போம். அந்த நாட்டை 2 பக்கமும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நாட்டு அளவுக்கு நம்ம மடிச்சுக்க போகிறோம். பார்த்திங்களா, இந்த நாட்டு அளவுக்கு நம்ம மடிச்சுக்க போகிறோம். பிகினராக இருந்தீங்கன்னா சிலும்பல் அடிச்சுட்டு, அதாவது ஒரு குட்டி மடிப்பு மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் திரும்ப மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டரோட சென்டர் பிடிச்சி நம்ம வந்து நாட் கொடுக்க போகிறோம். இந்த நாட் எப்படி கரெக்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா ரொம்ப கூர்மையாக கொண்டு முடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இனி ஃப்ரண்ட்டை 2ஐயும் தூக்கி போட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்ஷனில் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. தெளிவாக தெரியணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு பார்ட்டாக நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். இனி 3 டாட்டும் 3 டாட்டும் நம்ம பிடிக்க போகிறோம். 3 இந்த லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்கங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா வேகமாக ஸ்டிச்சிங் முடியும். ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடுவீங்க. ரொம்ப நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக தைப்பீங்கன்னா 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இந்த மாதிரி 3 டாட்டை பிடிச்சிக்கோங்க. ஷோல்ட்ரு பொறுத்தின பிறகு 3 டாட்டையும் பிடிச்சிட்டு பட்டி இந்த மாதிரி நம்மளோட ஸ்டிச்சிங்கில் பட்டிங் எப்போவுமே இன்வெர்சிபிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைட் ஜாயின் எல்லாம் கலந்து ஒரே கரெக்டாக வர்றதுக்காக தான் இந்த மெத்தட். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாகவே கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி தான் நான் பொருத்துவேன். உங்களுக்கு தெரியுதா, இது இந்த மாதிரி நீங்கள் பட்டி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அப்ஸ்டோன்ஸ் வரவே செய்யாது. அதாவது உடம்பு பொருத்தும் போது அப்ஸ்டோன்ஸ் வந்து வராது. இந்த மாதிரி பட்டி அடித்த பின்னாடி ஹூக்குவே நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக ஷோல்டர் பொருத்தி ஃப்ரண்ட் அடித்து பட்டி பொருத்தின பிறகு நம்ம வந்து ஹூக்கும் வீயும் பட்டி வச்சுக்கலாம். பட்டி வைக்கும்போது ஹூக் பட்டி வைக்கும்போது ஹூக் பட்டிக்கு மொத்தம் 2 இன்ச்சு கிளாத் அகலம். ஹைட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். வி வைக்கிறது வந்து நான் 4 இன்ச் எடுத்துப்பேன். 4 இன்ச் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணிப்பேன். ஹூக் வைக்கிறதுக்கு 2 இன்ச் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு 5 ஹூக் வரைக்கும் வைங்க. நீங்கள் ஹூக் வைக்கிறதுல ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு செகண்ட் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அதில் ஒன்று வச்சுக்கோங்க. பட்டி இருக்குல்ல, அதில் ஒன்று வச்சுக்கோங்க. செகண்ட் டாட்டுக்கும் முதல் ஹூக்குக்கும் இடையில ஒன்று வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேப்ஸ் நம்ம ஹூக் மாட்டின அப்புறம் வர்ற கேப் வந்து இதனால் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் கை பொருத்திக்க போகிறோம். ஹூக் 2க்குமே வச்ச பிறகு நீங்கள் கை ஜாயின் பண்ணிக்கோங்க. கை ஜாயின் பண்ண பிறகு வேறு ஒரு வேலையுமே இருக்காது. நீங்கள் அப்படியே பாடி ரவுண்டு வந்து அட்டாச் பண்ணி விட்டுறலாம். அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் 3 அளவாக அளந்துட்டு தான் நீங்கள் பொருத்த முடியும். கை ரவுண்டு, ஆம் ரவுண்டு, கீழே ஹிப் ரவுண்டு 3ஐயும் இந்த மாதிரி கணக்கு பண்ணி கண்டிப்பாக அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் லூஸ் டைட்டையும் ஆம்ஹோல் அதாவது பாடி ரவுண்டில் நம்ம பொறுத்துறதுல அப்ஸ்டோன் இல்லாமையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோஸை நீங்கள் தனித்தனியாக பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். சைடில் இருக்கிற இந்த ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை அப்படியே விட்டுறாதீங்க. இதை இந்த மாதிரி சிக்ஸாக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லர்ஸுக்கும் இது உதவும். நீங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நீட் ஃபினிஷாக கிடைக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்னு எனக்கு ஐடியாஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.